ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 1/3/2024 நிர்மல் NR 369க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்குறதுனால இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. போன வாரம் நம்மளுக்கு ABC போர்டில் வந்து 894 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 361894. அதுக்கு முன்னேற்றா ABC போர்டு வந்து 089. அதுக்கு முன்னேற்றா பார்த்தீங்கன்னா 246. அதுக்கு முன்னேற்றா 744 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D4Dயோட வந்து சீரியல் நம்பரை கூட்டுறோம் நண்பா. 5D4Dயோட சீரியல் நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். அதோட இந்த மெத்தடு நம்ம போன வாரம் பார்த்தது தான். ஸோ போன வாரம் நம்மளுக்கு ஹிட்டாக இருந்ததுனால சேம் மெத்தடை இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஹிட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு 7 வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம 277 ஆரம்பிக்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177 நண்பா. ஸோ எக்ஸ்பிடி 5D40ங்கிறதுனால இதில் நம்ம 77 எடுக்கணும். இந்த 77ஓட நம்ம ப்ளஸ்ஸை வந்து கூட்ட போகிறோம், 0 வந்து கூட்ட போகிறோம் நண்பா. ப்ளஸ் 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7. இங்கேயும் நம்ம 0ஓட 7 கூட்டினா 7. அப்போ 7 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 0 மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 7 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 777 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஃபுல் போர்டு ABC ஃபுல் போர்டுமே கிளியராக இருக்குது நண்பா. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ வந்து 1 வச்சு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட நம்ம 1 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 1 1. இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1ஓட 7 கூட்டினோம்னா 8. 5ஓட 1 கூட்டினா 6. 6 அல்லது 8 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 777க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபார்மேட் படி நம்ம 0 ஃபார்மேட்டு 1 ஃபார்மேட்டு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ஃபார்மேட் போகலாம். 226. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 402. இதில் நம்ம எடுக்க போகிறது 02. இதோட நம்ம 2 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போ 4 அல்லது 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 226க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ABC போர்டு, ரெண்டாவது ட்ரா சி போர்டு, மூணாவது ட்ரா PC போர்டு. ஸோ நம்மளுக்கு சி போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு பெயர்ஸும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இது ஒரு நல்ல மெத்தடு. வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம் நண்பா. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. மெத்தட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ 744க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 737. இதில் நம்ம எடுக்க போகிறது 37. இதோட ப்ளஸ் 3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6. 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 246. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ மூணாவது ஃபார்மேட் முடிஞ்சு 0 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம 4 ஃபார்மேட் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 4வது ஃபார்மேட் பார்க்க போகிறோம். 246 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 451. இதில் நம்ம எடுக்க போகிறது 51. இதோட ப்ளஸ் 4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டும்போது 9. 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 5 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல்.
0 அல்லது 9. இப்போ இந்த 2 4 6க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0 8 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல சி. இப்போ 4வது ஃபார்மெட்டு நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ 5 பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான 6வது நம்பரை பார்க்கலாம். 089 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 504. இதில் நம்ம எடுக்க போகிறது 04. இதோட ப்ளஸ் 5 and 5. இப்போ இதை கொட்டிடலாம். 0வோட 5 கொட்டினோம்னா 5, 4ோட 5 கொட்டினோம்னா 9. அப்போ 5 அல்லது 9 நம்மளுக்கு இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 9ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 504க்கு அப்புறம் இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 894 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி போர்டு நண்பா. ஸோ இதுதான் நம்ம போன ட்ரா கொடுத்தது. நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடைக்கல, ஆனால் ஆல் போர்டில் நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு நல்ல டச்சஸும் பெயர்ஸ் இருந்துச்சு நண்பா. போன ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டில் போயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஹிட் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் 6ங்கிற ஃபார்மெட்டை கொண்டு வந்து இந்த ட்ராவுக்கு சி போர்டை உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை கம்மியாகவும் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணுண்டா மட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 894 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 361. இதில் நம்ம எடுக்க போகிறது 61. இதோட நம்ம ப்ளஸ் 6 and 6. இந்த ட்ரா நம்ம 6 பார்க்குறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு 6 ஒர்க் அவுட் ஆனால் அடுத்த ட்ரா நம்மளுக்கு 7 ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதே ஃபார்மெட்டை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். 5 ஃபார்மெட்டப்போ நம்மளுக்கு 5-9க்கு நம்மளுக்கு 9 வந்து ஹிட் ஆயிருந்துச்சு ஆல் போர்டில். ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரா நம்ம 6 ஃபார்மெட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா 6 ஃபார்மெட் ஹிட் ஆனால் அடுத்த ட்ரா நம்மளுக்கு 7 ஃபார்மெட் ஹிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை கூட்டிடலாம். 6 கூட்டினோம்னா 2, 6ோட 1 கூட்டினோம்னா 7. அப்போ 7 2. இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 7 இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இது மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்ட எதுவுமே கொண்டு வரலாம் நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 7. 2 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் புரியலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீடியோ போடட்டாலுமே சி போர்டுக்கான நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் பார்த்துருக்கோம் நண்பா. ஃப்ரைடே 1/3/2024 நிர்மல் என்ஆர் 369க்கான கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.